ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம முன்னாடி ஹிண்டாயில் ரீசெண்டாக அப்டேட் பண்ண எக்ஸ்டர் மாடல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹிண்டாய் எக்ஸ்டரில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர் சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க. ஸோ ஹிண்டாய் எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதோட பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 5.79 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே அவைலபிள். சிஎன்ஜியில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து அவைலபிள். ஸோ இதில் பெட்ரோலோட பவர் அவுட்புட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப 83 PS ஆஃப் பவர் அண்ட் 114 Nm ஆஃப் டார்க் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதிலே சிஎன்ஜியில் 69 PS பவரும் 95 Nm டார்க்கும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ஹெச் ஷேப்டு எல்இடி டிஆர்எல் வந்து இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு கீழே ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்துட்டு என்ன சேஞ்சஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இந்த இடத்துல இன்ஜினோட கிரில்ல வந்து இன்னும் ஒரு போல்டான ஒரு டிசைனா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லேட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாகவே ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் பெட்டராகவே இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ மேலே வந்து ஹிண்டாய் லோகோ அண்ட் அது கீழே எக்ஸ்டர் அப்படின்ற ஒரு நேம் பிளேட்டும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதோட ஸ்போர்ட்டி லுக்கி அண்ட் போல்ட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே நல்லா போல்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரக்டு லுக் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்க்ரூ ஷேப்லேயே இதில் வந்து டிசைன் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ when it comes to alloy wheels அப்படின்னு வந்து பார்க்குறப்ப R15 alloy wheels வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் டயர் சைஸஸ் 175/65 வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ORVM பாடி கலர்லேயும் இருக்குது. இதில் இன்டகிரேட்டடாக ஒரு இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரியர் சீட்ஸ். ஸோ ரியர் சீட்ஸில் வந்துட்டு பிஃபோர் கெட்டிங் இன் டு த லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம், ஸோ ரியரில் வந்துட்டு ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வித் டைப் சி சார்ஜரோட வந்துருக்கு 27 watts டைப் சி சார்ஜர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரியரில் 2 ஹெட் ரெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சென்டர் பேசஞ்சருக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் 3 point சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிறனால இதோட சேஃப்டியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் யூஸ்வலாகவே வந்துட்டு இந்த சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும் சீட் பெல்ட் வந்துட்டு பெல் ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ 3 point இருக்கு அப்படிங்கிறனால இன்னும் வந்து ஒரு பெட்டர் சேஃப்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் டேஷ்போர்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளோட இந்த டோர் பேட்ஸ் வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும் ஒரு ப்ளூ கலர் தீம்ல வந்துட்டு இந்த டோர் பேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ரியர் டோர்ல வந்துட்டு 1 liter வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க அப்படின்றால ஓவரால் கன்வீனியன்ஸ் என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல். ஸோ ரியர் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப மேஜரான சேஞ்சஸ் அப்படின்றது வந்துட்டு கிளியராக பம்பரை பார்த்தவொன்னே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரியரில் வந்துட்டு ஒரு டிஃப்யூசர் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வெஹிக்கிளோட ஓவரால் ப்ரொஃபைலையும் என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளோட பார்க்கறதுக்கு கொஞ்சம் மஸ்குலராகவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு டிஃபாகர் லைன்ஸ், ரியர் வைப்பர் அண்ட் வாஷர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ரெண்டு வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமரா வில் பி ஹியர். பட் இந்த சிஎன்ஜி வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்றப்ப நம்ம எல்லாத்துக்கும் அடுத்து வர ஒரே ஒரு கேள்வி இதோட பூட் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ சிஎன்ஜி வேரியண்டா இருந்தாலும் ட்வின் சிஎன்ஜி செட்டப் இருக்கு அப்படிங்கறதுனால இதோட பூட் ஸ்பேஸ் வந்து 225 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இதுல வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் நார்மல் வேரியன்ட் பெட்ரோல் வேரியன்ட் நம்ம வந்து போறோம் அப்படின்னா 391 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இதுல ஆஃபர் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிரைவர் டோர். ஸோ டிரைவர் டோரில் ஆஸ் யூஷுவல் ஒரு ரிக்வெஸ்ட் சென்சார் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே என்னால் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதோட ஒரு டியூயல் டோன் டேஷ்போர்ட். ஸோ டியூயல் டோன் டேஷ்போர்ட் அப்படின்றப்ப ஒரு ப்ளூ கலர் தீமில் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கிரே கலர் தீம்ஸையும் வந்து மேட்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் டோர் பேட்ஸில் முதற்கொண்டு இது எல்லாமே அந்த ப்ளூ கலர் தீம் தான் வந்து கண்டினியூ வந்து ஆகிட்டு இருக்கு. அண்ட் டிரைவரோட டோரில் ஆஸ் யூஷுவல் பவர் விண்டோட கண்ட்ரோல்ஸ், பவர் விண்டோ லாக் அண்ட் ஆல்சோ மிரர் அட்ஜஸ்டபிள் அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 1 liter வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் இன்டீரியர்ல என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்டீரியரில் ஏறினோடனே இந்த டியூயல் டோன் டேஷ்போர்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் மாதிரி வந்துட்டு ஒரு கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு ஒரு மொபைல் பிளே ஹோல்டர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ ஏதாவது டாக்குமெண்ட்ஸ், கார்ட்ஸ், வாலெட் இது வைக்கிறதுனால ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூல்டு க்ளவ் பாக்ஸும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ when it comes to the இன்ஃபோடைன்மெண்ட்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு 8-inch இன்ஃபோடைன்மெண்ட். டாப் வேரியண்ட்ல ஹெச்டி இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இதில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டும் ஆப்பிள் கார்ப்ளேவும் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஹிண்டாயில வந்துட்டு அடாப்டர் யூஸ் பண்ணி தான் வயர்லெஸ்ல ஆண்ட்ராய்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் மூவிங் ஃபார்வர்ட் அந்த இன்கன்வீனியன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கிளஸ்டரும் வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இது பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கு. ஈவன் த்ராட்டில் கொடுக்கும் போதும் ஆர்பிஎம் ரேவாரோட தீமும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஸோ ஸ்டீரிங் வந்துட்டு டில்ட் மட்டும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு டீகட் ஸ்டீரிங் வீல் அப்படிங்கிறனால இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஹைவே டிரைவிங்கும் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு லெதர் ரேப் வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து டேஷ்போர்டோட ஃபினிஷ்லேயே வந்து இருக்குது அப்படிங்கிறனால பார்க்கறக்கும் நல்லா வந்து பெர்ஃபெக்டான ஒரு மேட்சாகவும் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டீரிங் வீலில் நம்மளோட இன்ஃபோடைன்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் ஆகட்டும், கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்க்குறப்ப கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இஃப் இட் இஸ் அ பெட்ரோல், இதில் வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோலும் அவைலபிள். இட்ஸ் சிஎன்ஜி அப்படிங்கிறனால இதில் க்ரூஸ் வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ ஆட்டோ ஹெட்லாம்போட இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் வைப்பரோட கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னலான ஒரு அட்வான்டேஜ். ஸோ வெஹிக்கிள் ஏதாச்சும் நம்ம வந்து ஆஃப் ரோடிங் வந்து போகிறோம் அப்படிங்கிற டைமில் ஏதாவது மட்டில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் யூஸ் வந்து பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல சிஎன்ஜியோட ஸ்விட்ச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் இருந்து சிஎன்ஜி மாறுறது, சிஎன்ஜில இருந்து பெட்ரோலுக்கு மாறுறது, அதோட கண்ட்ரோல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் பொசிஷனிங்கும் இந்த இடத்துல தான் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹிண்டாயோட ஏசி கண்ட்ரோல்ஸ். ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு பட்டன்ஸில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ரோட்டரி டைல்ஸும் வந்து இருக்கு. ஸோ எல்லா மேனுஃபேக்சரும் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு டச் பேட்ஸில் வந்து ஆஃபர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டச் பேட்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே டிஸ்ட்ராக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கு அப்படின்றக்காகவே ஹிண்டாய்க்கு நம்ம ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வந்து கொடுத்தே வந்து ஆகணும். அண்ட் ரீசர்க்குலேஷன் மோட்ஸ் ஆகட்டும், நம்மளோட மோட்ஸ், ஃப்ரண்ட் டீஃப் ஆகிறதா, ரியர் டீஃப் ஆகிறதா, அண்ட் டெம்பரேச்சர் ஆகட்டும், ஃபேன் ஸ்பீட் ஆகட்டும், எல்லாமே வந்து பட்டன்ஸ் அண்ட் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வந்து கொடுத்தே வந்து ஆகணும். அண்ட் ஆல்சோ ஒரு டைப் சி சார்ஜர் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் மல்டிமீடியா போர்ட்டும் வந்து இருக்கு. அண்ட் இது போக ஒரு 12 வோல்ட் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயும் ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் வந்து ஆஃபர் பண்றாங்க. வயர்லெஸ் சார்ஜர் இஸ் ஆல்சோ தேர். பட் இந்த அடாப்டர் வந்து பிளக்இன் ஆயிருக்கு அப்படின்னா மட்டும்தான் வயர்லெஸ் சார்ஜர் வந்துட்டு ஒர்க் வந்து ஆகும். ஸோ மேக் ஷூர் தட் இட்ஸ் ரைட்லி பிளக்ட் இன் அப்படின்றத நான் வந்து ஹைலைட் வந்து பண்றேன். ஸோ when it comes to the seats அப்படின்னு வந்து பாக்குறப்ப ஒரு கிரே கலர் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயும் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர் அப்படின்ற ஒரு பிராண்டிங்கும் வந்து இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ when it comes to the transmission, 5-speed manual transmission and 5-speed AMT transmission ஆஃபர் பண்றாங்க only in petrol. CNG பொறுத்த வரைக்கும் 5-speed manual transmission மட்டும்தான். அண்ட் அதுக்கு கீழே இவங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஃபோல்டபிள் ஆர்ம்ரெஸ்ட்டும் இந்த ஹிண்டாய் எக்ஸ்டர்ல இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சன்ஷேட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஒரு வேனிட்டி மிரர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் டிரைவர் சைடில் இருக்க ஷேட்ஸில் வந்துட்டு வேனிட்டி மிரர் இல்லை, ஒரு டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் இருக்குது. பட் மூவிங் ஃபார்வர்ட் எல்லாரும் வேனிட்டி மிரர் டிரைவர் சைட்லையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அண்ட் சன் ரூஃபும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. லெட் மீ ட்ரை. அண்ட் ஆல்சோ இந்த சைடில் வந்துட்டு ஒரு டோர் கிராப் ஹேண்டிலும் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடில் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதில் டேஷ் கேமும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ டேஷ் கேமும் பை டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்றது இப்போ இருக்க கரண்ட் செனாரியோவுக்கு டெஃபினட்டாக ஒரு தேவையான ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் வந்து இது ரிலேட்டடாக வந்து பார்த்துருக்கோம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம். ஸோ இஃப் சப்போஸ் எனிதிங் கோஸ் ராங், அண்ட் ஆல்சோ ஹிண்டாய் வந்துட்டு இதை 2-in-1 வந்து மேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கேன் ஏபிள் டு ரெக்கார்ட் தி ஹாப்பி ஈவெண்ட்ஸ் அஸ் வெல். நம்ம ஏதாவது ட்ரிப்ஸ் ஏதாவது வந்து போகிறோம் அப்படின்றக்காக குயிக்காகவும் நம்ம டவுன்லோட் பண்றதுக்காக டெடிகேட்டடா ஒரு ஆப்பும் ஹிண்டாய் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்றது பெட்டர் கனெக்டிவிட்டியை வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிளில் இலுமினேஷனுக்காக இந்த இடத்துலயும் வந்து லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையும் வந்துட்டு சென்டரில் ஒரு இலுமினேஷன் லைட் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பெட்டர் கன்வீனியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹிண்டாய் எக்ஸ்டரோட ரியர் சீட் கம்ஃபர்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரியர் சீட்டில் போதுமான அளவுக்கு லெக் ரூம் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஹெட் ரூமும் வந்து மோர் தென் எனஃபாக இருக்குது அப்படின்றத என்னால் வந்து சொல்ல முடியும். பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்கூப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால 6 ஃபீட்டில் இருக்கவங்க கூட கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம். அண்ட் ரியர் சீட்டும் வந்து நல்லா ரிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறனால ஹைவே ரைடிங்கும் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ தை சப்போர்ட் வந்து அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்றத என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பிகாஸ் இட்ஸ் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறனால ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பவரும் மோர் தென் எனஃபாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அண்ட் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து நல்ல பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறனால வெஹிக்கிளில் எந்த அளவுக்கு ரேவ் பண்ணாலும் இன்ஜினுக்குள்ள NVH லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். தட் இஸ் நாய்ஸ், வைப்ரேஷன், ஹார்ஸ்னஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு 4 சிலிண்டர் யூனிட்னால ரொம்பவே ரிஃபைன்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வேரியண்ட்டை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா ஆர் HX10 போவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஹிண்டாய் எக்ஸ்டர். ஸோ இந்த காரை நம்மளுக்கு ஆஃபர் பண்ணது சந்திரா ஹிண்டாய் கோயம்புத்தூர். ஸோ நீங்க இந்த ஹிண்டாய் எக்ஸ்டர் டிரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டோர் ஸ்டெப்லேயே உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. See you soon in the next video.